உயிர்களும் இன்புற்று வாழ்க. மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மனன் என்னும் பாறை தாக்கி மறியும்போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியிர் உடைய கோவே என்கிறார் திருநாவுக்கரசர். இறைவனிடம் ஒற்றியூரில் கோயில் கொண்டிருக்கும் தெய்வமே, காமப்பாறை தாக்கி கவிழ்ந்து கீழ்மேல் ஆகும்போது உன்னை அறிய ஒன்றாது வருந்துவேன். அந்த நிலையில் நான் என்னை மறந்து உன்னையே நினைக்கும் உணர்வினை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இறைவனிடம். நாம் பிறவி எடுத்து வந்த நோக்கம் என்ன? இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காகவோ புலன்கவர்ச்சியில் சிக்குண்டு இருப்பதற்காகவோ அல்ல. வந்ததினால் இதை நம்ம செய்கிறோமே தவிர நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய மூல நிலையான அந்த இறைநிலை அடைவது தான். நீர் எந்த உருவத்தில் இருந்தாலும் அதன் முடிவு கடலை அடைவது என்பதை போல மனிதனின் முடிவு இறைநிலையை அடைவது தான். அதற்கு தடையாக நம் பதிவுகளை அமைந்து விடுகின்றன. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய கவிதையில், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறைந்தேன் என்றன் வினை மறைந்தேன் இறைவா உன்னை மறைந்தேன், ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டு என்கிறார். திருச்சிற்றம்பலம்.